கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த வருஷத்துடைய கடைசி வார ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய போறேன்? பிரசங்கம் பண்ண போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் எண்ணற்ற தலைப்பில சபையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்திருக்கிறார். இந்த வருடத்துல பாருங்க, உண்மையில சொல்லுங்க, அவன் அநேக பிரசங்கம் எனக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா அவங்க மட்டும் கை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துல என்ன தலைப்பு நம்ம பேசணும்? கடந்த வாரத்துல வழிநடத்தும் கர்த்தர். ஸ்தோத்திரம். வழிநடத்தும் நட்சத்திரம். தலைப்பு சொல்றேன். இந்த வாரத்தினுடைய தலைப்பு ஜனங்களை சபைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். இதுதான் தலைப்பு. ஜனங்களை சபைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். இப்பவே உங்க உள்ளத்துல ஓடணும். இந்த வருஷம் நீங்க எத்தனை பேரை சபைக்கு அழைச்சு கொண்டு வந்தீங்க? உங்க குடும்பத்தார எத்தனை பேர் அழைச்சு கொண்டு வந்தீங்க? இந்த வருஷம் உங்க குடும்பத்துல எத்தனை பேரை நீங்க சபையில ஆத்துமாதையம் செஞ்சீங்க? இந்த வருஷம் உங்க பகுதியில, உங்க ஏரியால, உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்களை எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்குள்ள நடத்தி சபையில கொண்டு வந்து விசுவாசிகளா மாத்தினீங்க? அப்படி செஞ்சிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அந்த பகுதியை சரி செய்யணும். அடுத்த வருஷத்துலயும் இதையே என்ன செய்யக்கூடாது? தொடர கூடாது. இன்னைக்கு நம்ம நகோமி, ருத் இவங்களை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். நீ நினைக்கலாம், என்ன பாஸ்டர் நீங்க சொன்ன தலைப்புக்கும் நகோமி ருத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நினைக்கலாம். சம்பந்தம் இருக்குங்க, நெருங்கிய சம்பந்தம் இருக்கு, மிக மிக நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. போகலாம், வசனத்துக்குள்ள போகலாம். லூக்கா புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து விட்டு வாசியுங்கள். லூக்கா 14வது அதிகாரம் 23வது வசனம். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை எல்லாரும் நல்லா குறிச்சு வைங்க, கவனிங்க. அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் கவனிங்க. என் வீடு நிறையும்படியாக, என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. எஜமானன் வேலையாட்கள்கிட்ட சொல்றான். அப்படிதானே? எஜமானன் யார்கிட்ட சொல்றான்? வேலையாட்கள்கிட்ட சொல்றான். எஜமானன் தன்னுடைய வீடு ஜனங்களால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபைக்கு எஜமானன் ஆண்டவராகிய இயேசு. ஒரு வகையில நீங்களும் நானும் அவருக்கு யாராக இருக்கிறோம்? வேலை ஆட்களா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். வேலை ஆட்களா மட்டும் இல்ல, பல விதமா இருக்கிறோம். பல விதத்துல ஒரு விதம் அவருக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? வேலை ஆட்களா இருக்கிறோம். இந்த வசனத்தை கவனிக்கணும். அப்ப உங்களை பார்த்துதான், என்ன பார்த்துதான் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு நிரம்பும்படியாக ஜனங்களை அழைத்து கொண்டு வா. எத்தனை பேர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பிரஜாதி மக்கள் அழைச்சு கொண்டு வந்தீங்க? சில பேரை பார்த்து நான் சொல்றேன், உங்க வீட்டு ஆட்களை கூப்பிட்டு வர்றதுல உங்களுக்கு சிரமம், உங்க வீட்டு ஆட்களை நடத்துறதுல சிரமம். எத்தனை வருஷம் ஆகியும் அவங்க நடத்த முடியாம இருக்கிறீங்க. அப்ப பிரச்சனை யார்கிட்ட? சபைக்கு வராம இருக்கிறவங்க குடும்பத்தார்கிட்ட இல்ல,
உங்ககிட்ட தான் பிரச்சனை. உங்ககிட்ட மாற்றம் வரணும். ஏதோ ஒரு இடத்துல மாற்றம், ஏதோ ஒரு காரியத்துல மாற்றம், ஏதோ ஒரு சுபாவத்துல மாற்றம், ஏதோ ஒரு செயல்ல மாற்றம். மாற்றம். அதனால நீங்க இந்த தலைப்புல என்ன செய்யறோம்? பேசுறோம். ஜனங்களை சபைக்கு அழைத்து கொண்டு வரும்படி வாருங்கள். அப்ப அவர்களை ஏன் அழைத்து கொண்டு வர முடியவில்லை? அதுல தடுமாற்றம். மற்ற ஜனங்களை ஏன் அழைத்து கொண்டு வர முடியவில்லை? அதுல ஏன் தடுமாற்றம்? அது உங்களுக்குள்ள இருக்கிற தடுமாற்றம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழப்பம், உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம், தேவன் விரும்பாத சுபாவம், அந்த செயல், அது என்ன? நீங்க உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியாம என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. உங்களுக்கு தெரியாம இருக்காது. உங்களுக்கு நல்லா தெரியும். நன்றாக தெரிந்தும் அதிலே தொடர்ந்து என்ன செய்வது? போய்கொண்டே என்ன செய்வது? இருப்பது. அதனுடைய பின் விளைவு குடும்பத்தாரே இந்த வருடத்துல கர்த்தருக்குள்ள நடத்த முடியாம என்ன செய்கிறோம்? போராடி கொண்டு இருக்கிறோம். எப்படி சுற்றி இருக்கிற ஜனங்களை நடத்த முடியும்? அப்ப அடுத்த 2026 அடுத்த வருஷத்திலையும் இதே நிலை என்ன செய்யக்கூடாது? தொடர கூடாது. தீர்மானம் எத்தனை பேர் எடுக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. தீர்மானம் எடுக்கிறவங்க கையை உயர்த்துங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது. ஆனா இதை செஞ்ச உங்களுக்கு லாபம் வரும், ஆசீர்வாத நன்மைகள் வரும். ஆனா நான் இப்படியே போய்கிட்டு இருக்க மாட்டேன். அடுத்த வருஷத்துலயும் நான் இப்படியே போயிட்டு இருக்க மாட்டேன். இன்னும் எதிலெல்லாம் நான் என்ன சரி பண்ணணுமோ சரி பண்ணி அதை நீங்க பார்க்கும்படியாக, என் குடும்பத்தார் பார்க்கும்படியாக, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்படியாக அதை நான் என்ன செய்வேன்? ஆமென். அப்படி என்ன செய்வேன்? உருவாகி அதன் மூலமாக என் குடும்பத்தாரை உமக்குள்ள என்ன செய்வேன்? அவன் அழைத்து கொண்டு வருவேன். என்னை சுற்றி இருக்கிறவர்களை உமக்குள்ள என்ன செய்வேன்? நான் அழைத்து கொண்டு வருவேன். அவர்களை அவன் கவர்ந்து இழுக்கிற ஒரு பொருளாக, கருவியாக நிச்சயமாக நான் என்ன செய்வேன்? மாறுவேன். எத்தனை அமைச்சர போறீங்க? இன்னைக்கும் இயேசு ஜனங்களை கவர்ந்து இழுக்கிற கவர்ச்சி நாயகரா என்ன செய்கிறார்? இருக்காரா இல்லையா? மாறிட்டாரா? இன்னைக்கும் இயேசு ஆமா ஜனங்களை கவர்ந்து இழுக்கிற கவர்ச்சி நாயகரா இருக்கிறார். ஏன் இன்னைக்கு இயேசு ஜனங்களை கவர்ந்து இழுக்கிற கவர்ச்சி நாயகரா இருக்கிறார் என்றால், இயேசு அந்த 3 வருஷத்துல அவர் செய்த ஊழியத்துல இருக்கிற விஷயங்கள், எப்படி நடந்து கொண்டார், எப்படி அன்பை வெளிப்படுத்தினார், எப்படி மென்மையா நடந்தார், எப்படி பாசத்தை காட்டினார், எப்படி மனதுருகினார், எப்படி நன்மை செய்தார், எப்படியாப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தினார், இவைகளையும் நீங்கள் நானும் குடும்பத்தில் இருக்கிற முன்னாடி வெளிப்படுத்தணும். நம்ம சுற்றி இருக்கிற முன்னாடி என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அப்பதான் குடும்பத்தாரையும் சுற்றி இருக்கிறவர்களையும் நாம் கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும்? ஆதாயம் செய்து கொள்ள முடியும். சபைக்குள்ள என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். நித்தியத்துக்கு நேராக என்ன செய்ய முடியும்? ஆமா, நம்ம கொண்டு போக முடியும். நான் கட்டாயமா சொல்றேங்க, நீங்க இறங்கி ஊழியம் செய்யலாம், சபை என்ன செய்யாது? நிரம்பாது. ஊழியக்காரனுக்கு கொடுத்த வேலை நினைச்சுக்கிறாங்க. இல்லைங்க, ஆத்தும ஆதாயம் செய்வது ஒவ்வொருடைய தலையில் விழுந்த தீராத கடமை. எத்தனை பேர் வார்த்தையை கனப்படுத்துறீங்க? எத்தனை பேர் வார்த்தையை கனப்படுத்துறோம்? அநேக வேளையில வார்த்தையை கனப்படுத்துவதை விட்டு கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. ஒருவேளை இந்த வார்த்தையை நாம் கனப்படுத்தி இருந்தோம் என்றால் இப்பொழுது சபை இங்கே இருக்காது, இதை காட்டிலும் பெரிய விஸ்தாரமான இடத்துல இருந்திருக்கும். புரியுதா? ஆகையால் என்னுடைய வீடு நிறைந்திருக்கும்படி ஜனங்களை வருந்தி, எப்படி கூட்டு வரணுமா? வருந்தி கூட்டு வரணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க சபைக்கு கூப்பிட்டோன்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சபைக்கு கூப்பிட்டோன்னு உடனே என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. உடனே கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள கூப்பிடுற முயற்சி என்ன செஞ்சிருது? விட்டுறது. அதுதான் கூப்பிடுற முயற்சியை விட்டாச்சு. அவங்களுக்காக ஜெபிக்கிறத விட்டாச்சு. அவங்களை கூப்பிடுற முயற்சியை விட்டாச்சு. அவங்களை சபைக்குள்ள நடத்துறதுக்கு வேற என்ன செய்யலாம்? ஆமா, அதுல ஈடுபடுறத விட்டாச்சு. நம்ம மாத்திரம் போவோம். அவங்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கல்ல, நம்ம மாத்திரம் போவோம். வருந்தி அழைத்து கொண்டு வா.
ஆமா, நீங்க வீட்டுல இருக்கிறவங்க சபைக்கு கூப்பிடும் பொழுது பல காரணங்கள் சொல்லுவாங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க பிள்ளைகள் கூப்பிடும் போது பல காரணங்கள் சொல்லுவாங்க. உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க சபைக்கு கூப்பிடும் பொழுது, உங்க ஏரியால பகுதியில இந்த பட்டணத்துல இருக்கிறவங்க சபைக்கு கூப்பிடும் பொழுது அவங்க பல காரணங்கள், இந்த காரணங்கள் அந்த காரணங்கள் அது இதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பல காரணங்கள் சொல்றாங்கன்னு அப்படியே விடக்கூடாது. அவங்களுக்காக தனிமையில என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். குடும்பத்தார நீங்க நடந்து போய் அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த பகுதியில ஏரியாவில் இந்த உங்க வீட்டை சுற்றி யாரும் நடந்து போறீங்களோ அவங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணணும். அவங்கள ஒரு டார்கெட் வைக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களை கொஞ்சம் சிந்திக்கணும். அவங்களுக்கு யோசிக்கணும். அவங்கள எப்படி அழைக்கலாம், அவங்க கிட்ட இருக்கிற காரியங்கள் என்ன, அங்க உள்ள என்ன நடக்குது, அதை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜெபத்தோடு, விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தோடு அவங்கள்ட்ட பேசும் பொழுது நீங்க பேசுறது அந்த காது கொடுத்து என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, இல்லையா? வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரிங்க, வெளியே இருந்தாலும் சரிங்க, கேட்பாங்க. காது கொடுத்து என்ன செய்வாங்க? கேட்பாங்க. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், நீங்க அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள், நீங்க உலக மக்கள் அல்ல, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இல்லையா? நீங்கள் சாமானியர் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் உலக ஜனங்களை போல் நடக்காமல் கர்த்தருடைய பிள்ளைகளாய் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஒரு இலக்கு வைக்கணும் பாருங்க. ரெண்டு வழி இருக்கு. மோட்சத்துக்கு போற வழி இருக்கு, நரகத்துக்கு போற வழியும் இருக்கு. இது உண்மை. அப்ப எல்லாரும் எங்க போய் சேரணும்? எல்லாரும் மோட்சத்துல போய் சேரணுமே, நரகத்துக்கு யாரும் போக கூடாது. இந்த கண்ணோட்டம் உங்க இருதயத்துல பதியணுமே, உங்க மனதுல பதியணுமே. அதை நீங்க யோசிக்கணுமே, சிந்திக்கணுமே. கவனிங்க. சோதரம் லூக்கா 14வது அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் வேகமா நேரம் குறைவா இருக்கு. லூக்கா 14:18 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்று என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். ஓகே, அந்த வசனம் எப்படி ஆரம்பம் மட்டும்? அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எஜமான் சொல்றான், போய் நகரத்துல பாருங்க, வீதியில பாருங்க, ஜனங்களை கூப்பிடுங்க. சொன்ன ஒவ்வொருத்தரும் போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக எஜமான் வேலையாட்களை விடல. நீங்க என்ன பண்ணுங்க? அப்படியே என்ன பண்ணுங்க? பெருவழியில போங்க, வேலி அருகே போங்க, வேற வழியில போங்க. நீங்க போன நகரத்துக்குள்ள போகாதீங்க, நீங்க போன வீதிக்குள்ள போகாதீங்க, பெருவழியில போங்க, பெரிய ஏரியாக்குள்ள போங்க, சந்து முந்துக்குள்ள போங்க, அங்க இருக்கிற ஜனங்களை கூப்பிடுங்க. எத்தனை பேர் உங்க கையில கொடுக்கிற டாக்ஸை கொண்டு போய் தேடி போய் ஜனங்கள் கொடுத்தீங்க? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கே கொண்டு போய் என்ன செய்யுங்க? ஜனங்களை சந்திச்சு கொடுத்து அவங்களுக்கு நற்செய்தி சுவிசேஷம் அறிவிங்க. இல்லைன்னா நீங்க கர்த்தருக்கு கண்டிப்பா கணக்கு கொடுத்தே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒருத்தர் கூப்பிடுறோம் அப்படின்னா தொடர்ந்து கூப்பிடுறோம், அவங்க வரலன்னா மற்றவங்களை கூப்பிடுறத அப்படியே விட்டுறது. இப்படியே இந்த வருஷம் போயிடுச்சு. கூப்பிடுறீங்க, அவங்க வரலன்னா அவங்க சரி இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் கேப் விடுவோம் அப்படின்னு இன்னொரு நபருக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். ஒரு மீன் கிடைக்கலன்னா மீன் பிடிக்கிறவன் அப்படியே வந்துடானா? குளத்துல இருந்து வீட்டுக்கு வந்துடானா? கடல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடானா? ஒரு இடத்துல மீன் கிடைக்கலன்னா அவன் வந்துடானா? அடுத்து மீன் கிடைக்கிற இடத்த போய் மலையை போட்டு மீன் பிடிக்கலையா? அப்படி என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அவங்க சொல்லுகிற அந்த காரணங்கள், அந்த விஷயங்கள், அவங்க எதிர்ப்பு, அவங்க சொல்ற பதில், இதை அப்படியே நாம் உள்வாங்கி கொண்டு வரக்கூடாது. பிசாசு அப்படி அவர்கள் என்ன செய்வான்? நடத்துவான். அப்படி சிந்திக்க வைப்பான், யோசிக்க வைப்பான், பேச வைப்பான், அப்படி நடக்க வைப்பான், அப்படி செயல்பட வைப்பான். ஆனா உங்களுக்கு எனக்கும் இலக்கு ஜனங்களை கர்த்தர்களை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்களை சபைக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க? என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என்னுடைய இலக்கு ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்துவது. என்னுடைய இலக்கு ஜனங்களை சபைக்குள்ளே நடத்துவது. ஆமென். வேகம் அடுத்த வசனத்துக்கு வருவோம். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். ரூத்
நியாயாதிபதிகள் புஸ்தகம் பக்கத்துல வந்திருக்கேன். பழைய ஏற்பாடு நியாயாதிபதிகள் புஸ்தகம் பக்கத்துல இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு அடுத்தபடியாக ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள் ஆ. மிகவும் சகோதரி ஆ. தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, ஆ. நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். ஆ, அதற்கு ரூத் வாசிங்க. ஆ. நான் உம்மை பின்பற்றாமல் ஆ. உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ஆ. என்னோட பேச வேண்டாம். பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு ஆ. நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், ஆ. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? நான் ஒரு வசனத்தை விட்டுட்டேன். ரூத் 15-16. ஓகே, அதை மகள் சேர்த்து வாசல் சந்தோஷம். சோதரம் கவனிங்க. ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை என்ன செய்யறோம்? நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப இங்க என்ன நடக்குது? ரூத்தை பார்த்து நகோமி சொல்றா, உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கு தன் தேவனிடத்திற்கு திரும்பி போய்விட்டாலே. அப்படின்னு இப்ப நகோமியை விட்டுட்டு போனது யாரு சொல்லுங்க? ஒரு ரூபா. முதல்ல நகோமி யாரு? நகோமி யாரு? நகோமி யாரு? இந்த நகோமி ஒரு இஸ்ரவேலை சார்ந்தவள். பெத்தேல் அவருடைய பட்டணம் எது? பெத்தேல். அவள் ஒரு யூத ஸ்திரீ. பெத்தேலிலும் மற்ற எல்லா இடங்களிலும் பஞ்சம் வருகிறது. அவள் என்ன செய்கிறாள்? சொந்த நாடை விட்டு, சொந்த பட்டணத்தை விட்டு, தன் கணவரை அழைத்துக் கொண்டு, தன் 2 வாலிப பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவள் என்ன செய்கிறா? மோவாப்புக்கு வரா. எங்க வந்துட்டா? மோவாப். ஏன்னா மோவாப்ல அப்ப ஆகாரம் கிடைக்குது. அவ பெத்தேலை விட்டு மோவாப் போனது தவறு. பெத்தேலை விட்டுட்டு மோவாப் போனது தவறு. போயிட்டா. போனதுனால என்ன? மேலோட்டமா இங்க பஞ்சம், தானியம் கிடைக்கல. மோவாப்புல பஞ்சம் இருக்கு, தானியம் கிடைக்கும், சாப்பிடலாம், உயிரோட இருக்கலாம். பாருங்க, மாம்சீகமா முடிவெடுத்து போனா. போனதுனால என்ன நடந்தது? போனா 2 குமாரர்களுக்கும் மோவாபிய பெண்களை திருமணம் செய்து வைத்தான். கொஞ்ச நாள்ல கணவர் இறந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு 2 வாலிபர்களும் இறந்துட்டாங்க. 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க? கை பெண்களா இருக்கிறாங்க. நகோமியும் கை பெண்ணா இருக்கிறா, ஒர்பாலும் கை பெண்ணா இருக்கிறா, ரூத்தும் எப்படி இருக்கிறா? கை பெண்ணா இருக்கிறா. இப்ப பாருங்க, நகோமி ஒர்பாலையும் ரூத்தை நோக்கி பார்க்கிறா. நீங்க 2 பேரும் வயது, ஆமா உங்களுக்கு வயசு இருக்கு, நீங்க இளமையில இருக்கிறீங்க, நான் வயது சென்றவள் ஆயிட்டேன். கவனிங்க, இப்ப எனக்கு கணவர் இல்லை, உங்களுக்கும் கணவர் இல்லை. நான் எப்படி உங்களை நடத்துறது? நான் எப்படி உங்க தேவைகளை சந்திக்கிறது? நான் எப்படி உங்களை பராமரிக்கிறது? அதனால நீங்க உங்க ஜனத்துக்கிட்ட போங்க, உங்க தேவர்கிட்ட போங்கன்றா. சொல்லும் பொழுது ஒருபால் என்ன செய்யறான்? ஓடி வந்து நகோமியை கட்டி பிடித்து அணைத்து அழுது அவளை முத்தம் செய்து என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனத்திடத்திலே, தன்னுடைய தேவனிடத்திலே திரும்பி போய் விடுகிறார். ஆனால் ரூத் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யல? கவனிக்கிறீங்களா? ரூத் அந்த இடத்தை விட்டு நகரல, நகோமியை விட்டு நகரல. உடனே நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் இனத்தால், அதான் ஒருபால் அவ போயிட்டாளே, அவ ஜனத்துக்கிட்ட போயிட்டாளே, அவ தேவன்கிட்ட போயிட்டாளே, நீயும் போ, நீயும் போகாம இருக்கிற சொல்றா. பதிலு 16வது வசனம் கவனிங்க. ரூத் 1:16 எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல்
உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்னங்க புரியுது? இப்ப நகோமி என்ன ரூத்தோடைய கணவரா? கவனிங்க, நகோமி என்ன ரூத்தோடைய கணவரா? இல்ல. யாரு? மாமியாருங்க. ரொம்ப இடங்கள்ல நம்ம பாக்குறோம் மாமியார் மருமகள பிரச்சனையை பாக்குறோமா இல்லையா? ரொம்ப இடங்கள்ல மாமியாரும் மருமகளும் என்ன செய்ய மாட்டீங்க, ஒத்து போகவே மாட்டிக்கிறாங்க. இந்த மாமியார் மருமகளை கவர்ந்து இழுக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு என்ன செஞ்சிருக்கிறார், வாழ்ந்து இருக்கிறார். புரிஞ்சு ஒரு ஆமிங்களேன். நான் சொல்றேன், எல்லா குடும்பத்திலையும் மருமகளும் மாமியாரும் இப்படி இருந்துட்டா எப்படி? சில பேர் சிரிக்கிறத வச்சே எனக்கு நல்லாவே புரியுது. கவனிங்க கவனிங்க. ஒரு நாளுக்கு முன்பாக, ரூத்துக்கு முன்பாக இந்த நகோமி ஒரே மாதிரியாக நடந்திருக்கிறார். ஒரு நாள் முன்னாடி வேற மாதிரியும், ரூத்துக்கு முன்பாக வேற மாதிரி நடக்கல. ஹலோ, சில பேர் பார்த்துருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நடப்பாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மாதிரி நடப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொரு மாதிரி பேசுவாங்க. ஆனா நகோமி இருவரிடத்திலுமே அவ என்ன ஒரே மாதிரியாக நடக்கிறார், ஒரே மாதிரியாக செயல்படுகிறார். ஆனால் ரூத்து தான் அதை கவனிச்சுக்க. ஒரு ஆமிங்களே, ரூத்து தான் கவனிச்சிருக்கா. ரூத்து தான் கவனிச்சிருக்கிறா. ஒரு நாள் போயிட்டா பாருங்க. ரூத் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யல, நகரவில்லை. அவன் என்ன சொல்றா, உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். உம்மை விட்டு போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் யாருங்க? முதல் நகோமி யாருன்னு சொன்னேன். ரூத் யாரு? மோவாபிய பெண். மோவாபிய தேசத்துல இருக்கிற மோவாபிய ஸ்திரீ. மோவாப் யாரு? மோவாப் யாரு? கவனிங்க கவனிங்க. ஆபிரகாமை விட்டு இப்ப யாரு பிரிந்து போகிறா? சத்தமா சொல்லுங்க. லோத்து போயிட்டான். லோத்து போயிட்டானா? எங்க போனா? சோதோம் குமாரா. நடந்ததெல்லாம் தெரியும்ல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சோதோம் குமாரா என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். உன்னையும் மனைவி பிள்ளைகளை என்ன பண்றேன், தப்பு வைக்க செய்யறேன். தேவ தூதர்கள் அனுப்புவேன், அவங்கள கூட்டு போவாங்க. திரும்பி பார்க்காம என்ன பண்ணிடணும் சொல்லுங்க, திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. லோத்து திரும்பி பார்க்கல, ஓடிட்டான். அவன் ரெண்டு குமாரத்திலும் திரும்பி பார்க்கல, ஓடிட்டாங்க. ஆனா யாரு திரும்பி பார்த்தா? லோத்து மனைவி திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்ததுனால லோத்து மனைவி என்ன ஆனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் திரும்பி பார்த்திருப்பா? லோத்து மனைவி ஏன் திரும்பி பார்த்திருப்பா? சில பேர் நாடகத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றோம், சில பேர் சினிமாவை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றோம், சில பேர் புரணி பேச விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றோம், சில பேர் ஊழியக்காரர் வச்சு குறை சொல்றதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றோம், சில பேர் பாரு சில காரியங்கள் வெளியே வாங்கன்னு சொல்றோம். ஆனாலும் நாங்க திரும்பி திரும்பி என்ன செய்வோம், பார்ப்போம். இது மாதிரி வேற காரியங்கள்லாம் சோதோம் குமாரால இருந்து அதுல லோத்து மனைவி ஊறி போனதுனால, எப்படி போனதுனால சொல்லுங்க, ஊறுகாய் போடுவாங்கல்ல, அறுத்து பானைக்குள்ள போடுவாங்கல்ல, அது மாதிரி ஊறி போனதுனால, அந்த சுபாவத்துல, அந்த செயல்ல, அந்த காரியத்துல லோத்து மனைவி ஊறி போனதுனால, ஏற்கனவே சோதோம் குமாரல இருக்க எல்லாம் எப்படி எல்லாம் பீசு போனது. இதுவும் போய் என்ன ஆகி போச்சு, பீஸ் ஆகி போச்சு. அதனாலதான் அந்த வாடை விடல. சோதோம் குமாரா வாட, ஐயோ சோதோம் குமாராவே உன்னை விட்டு நான் என்ன செய்யறேன், போறேன்னு. ஆமா, எனக்கு மனசு இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா. இப்ப லோத்து
உயிரை காப்பாத்திட்டு ஓடுறான். லோத்து 2 குமாரத்தையும் உயிரை காப்பாத்தி ஓடுறாங்க. இவன் என்ன பண்றான்? உயிரையும் துச்சமா நினைக்காம என்ன பண்றான்? திரும்பி என்ன செய்யறான்? பார்க்கறான். பார்த்த உடனே என்ன ஆயிட்டா? உப்புத்து. ஒரு மலையை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த மலைக்கு லோத்து 2 குமாரன் போயிட்டாங்க. அப்புறம் நடந்த சம்பவம் பைபிள படிச்சுக்கோங்க, ரொம்ப கேவலமா இருக்கும். என்னடா பைபிள் இதெல்லாம் எழுதியிருக்கா? பைபிள்ல எழுதாத காரியமே இல்லை. புரியுதா? இப்ப 2 குமாரத்தின் அவங்க பாருங்க. ஆமா தகப்பனுடைய சந்ததிகள் அழிந்து போகாம இருக்கும்படியாக நாம் தகப்பனுக்கு பிள்ளைகளை என்ன செய்வோம்? பெற்று எடுப்போம் சொல்லி அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் லோத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு பிறந்தவங்க தான் யாரு? மோவாப், அம்மோன். அப்படிதானே? மோவாப், அம்மோன். அந்த மோவாப் பின்னாள்களில் ஒரு தேசமாக மாறினான். அந்த அம்மோன் பின்னாள்களிலே ஒரு தேசமாக மாறினான். அந்த மோவாப் தேசத்துல இருக்கிற பெண் தான் யாரு? ரூத். அவ யாரு? மோவாப் ஸ்திரீ. பேசுறது புரிஞ்சுங்க? ஏற்று ராமதில்லை. அடுத்து உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன். மோவாபியர்களை இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? சேர்த்துக்கொள்ள. எத்தனை பேர் புரியுது? மோவாபியர்களை இஸ்ரவேலர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். மோவாபியர்களை மட்டுமல்ல, அம்மோனியர்களை என்ன செய்ய மாட்டார்கள்? சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஏன்? இஸ்ரவேலுடைய பார்வையில் மோவாபியரும் அம்மோனியும் யாரு? அருவருப்புகள். புரியுது உங்களுக்கு? அவலட்சணமாய் பிறந்தவர்கள். ஆகையால் அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்களோடு பழக மாட்டார்கள். அப்படின்னா இப்ப நகோமி போன இடம் என்ன இடம்? உங்களால ஏன் ஜனங்களை நடத்த முடியல? எங்கே இருக்கீங்க? நான் பாயிண்ட்டுக்கு வருவேன். எங்க வருவேன்? பாயிண்ட்டுக்கு வருவேன். நானு இப்ப நான் என்ன பேச போறேன் புரிஞ்சவங்க கை தூங்க பார்ப்போம். நான் என்ன பேச போறேன்? சரி, இப்ப ரூத் நகோமிட்ட சொன்னா, உன் பின்னாடி என்ன சொல்லுவேன்? வருவேன். எப்ப? நகோமி மோவாபுக்கு போன உடனே வா. எப்போ? இப்ப நகோமி மோவாபை விட்டுட்டு எங்க போன முடிவு எடுத்துட்டா? மறுபடி பெத்தேல். புரிஞ்சுக்கோ ராமஞ்சல. ஏன்னா நகோமி இருக்க வேண்டிய இடம் எது இல்ல? மோவாப் இல்ல. எது? பெத்தேல். ஏன் பெத்தேல்? பெத்தேலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சொல்லுங்க, டக்கு சொல்லுங்க. என்ன வீடு? நீ பசிக்கு சாப்பிடுற அப்பம் கிடைக்கலனாலும் ஆவிக்கு கிடைக்கிற அப்பம் இருக்கு. நீ அங்கே இருந்திருக்கணும் இல்லையா? உனக்கு அப்பமே கிடைக்கலனாலும் நீ அப்பத்தின் வீடாகிய பெத்தேலே இருந்திருந்தா உன் கணவரை இழந்திருக்க மாட்ட, உன் 2 குமாரர்களை இழந்திருக்க மாட்ட. நீங்க எதெல்லாம் இழந்தீங்க? ஹலோ, எதெல்லாம் இழந்தீங்க? மோவாப்ல இருந்ததுனால எதெல்லாம் இழந்தீங்க? எவ்வளவு நேரம் மோவாபா மாறினீங்க? என்ன? ஒரு புயல் வந்ததுக்கு பின் என்ன வரும்? அது மாதிரி இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டீங்க? அமைதி ஆயிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு என்னது? தகவல் அல்ல. ஹலோ, தகவல் அல்ல. காதுள்ளவர்கள் கேட்க. ஆவியானது என்ன சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கேட்டு கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன பண்ணும்? மாறும். இவர் சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமா? நம்ம மண்டே ஆடிக்கு போயிட்டே இருக்குன்னா எனக்கு ஒண்ணும் இல்லை, நஷ்டம் எனக்கு இல்லை. கவனிக்கிறீங்களா? ஏன் உங்க குடும்பத்தார நடத்த முடியல? ஏன் உங்க சுற்றில இருக்கவங்க நடத்த முடியல? ஏன் உங்க பிள்ளைகளை நடத்த முடியல? ஏன் உங்க கணவரை நடத்த முடியல? ஏன் உங்க மனைவி நடத்த முடியல? ஏன் உங்க நாத்தனார் நடத்த முடியல? பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏன் நடத்த முடியல? அடுத்த தெருவுல ஏன் நடத்த முடியல? பலவேளை மோவாபா இருந்திருக்கும், பலவேளை மோவாபா வெளிப்பட்டிருக்கும். நகோமி எங்க போக கூடாது?
நகோமி எங்க போயிட்டு இருக்க கூடாது. சரி, நகோமி இப்ப பெத்தேல்ல பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி போனா. சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி போனாங்க. சாப்பாடு இல்லாட்டி என்ன, கர்த்தர் இருக்கிறான்னு எதிர்க்க வேணாமா? எதை போய் ஆமா சொல்ல போறீங்க? சாப்பாடு இல்லைன்னா என்ன, கர்த்தர் இருக்கிறாரு. ஆமா, அதனால இருப்பேன், நான் உயிரோட இருக்கேன்னு கர்த்தருக்கு தெரியும். எனக்கு சாப்பாடு கண்டிப்பா என்ன செய்வா, கொடுப்பான்னு இருந்திருந்தான்னா நகோமி கணவரை இழந்திருக்க மாட்டா, பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டா, இழந்திருக்க மாட்டாளே. போகக்கூடாத இடத்துக்கு போனா, இழக்க கூடாத எல்லாம் இழந்தா. ஆனா வரும் பொழுது கர்த்தர் கிருபை பாரு. ஒரு ஆமஞ்சல ஏன் தெரியுமா? இப்போ ஒரு முடிவெடுத்தா, இனி நான் மோவாபில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். எங்க போறேன்? பெத்தேலுக்கு போறேன்னு சொன்ன அவருடைய இருதயத்துல மனதுல அதை சிந்தித்து முடிவெடுத்து, அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் கிரிய செய்யறா. இப்போ கூட யார் அனுப்ப போறேன்? ரூத் அனுப்ப போறேன். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? நீங்க 4 பேரா வந்தீங்க, ஆனா இப்ப நீ ஒரு ஆள் தான் இருக்கிற. ஆனா உன்னை ஒரு ஆள் மட்டும் நான் அனுப்புறேன்னா, ஆமா, பெத்தேல உனக்கு பெரிய அவமானம் என்ன செய்யும், உண்டாகும். நான் ஒரு பிரேக் துருவை என்ன செய்ய போறேன், ஏற்படுத்த போறேன். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? இப்போ ஒரு ஆளை உங்கள்கிட்ட அனுப்ப போறேன். அவன் பேர் என்ன பேரு? ரூத். ஒரு ஆமஞ்சல. ஏன் ரூத் அனுப்புறாரு? ஏன் ரூத் அனுப்புறாரு? ஏன் நகோமிக்கு பின்னாடி ரூத் அனுப்புனாரு? அதை பின்னாடி பார்க்கலாம். செய்தி புரியுதுன்னு சொல்லுங்க. கை விட்டு ராமன். நகோமி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரூத் பின்னாடி வரேன்னா, ரூத் பின்னாடி வரேன்னா பாருங்க. இப்ப நகோமி ரூத்தை அழைத்து கொண்டு எங்கே வருகிறார்? பெத்தேலுக்கு வர்றா. எங்க வந்துட்டா? அவ சொந்த ஊருக்கே வந்துட்டா. ஒரு ஆமன் சொல்லுங்களேன், சொந்த ஊருக்கே வந்துட்டா. பெத்தேலுக்கு, பெத்தேலை விட்டு போன நகோமியும் வந்துட்டா. மோவாப்ல இருந்த ரூத்தையும் என்ன செய்தா? அழைத்து கொண்டு வந்து விட்டார். நீங்களும் விடாம ஆலயத்துக்கு வந்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையோடு மனம் பொருந்த வேண்டும். உங்களோடு அநேக ரூத்தையும் என்ன செய்ய வேண்டும்? அழைத்து கொண்டு வர வேண்டும். புரிஞ்சு வராம சொல்லுங்களேன். செய்வேன்னு சொல்றாங்க. கைவரத்துக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. புரியுதா? நான் சொன்னேன், இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும் இஸ்ரவேல் பார்வையில யாரு? அருவருப்பானவர்கள். பின்ன எப்படிங்க மோவாபிய ஸ்திரியான ரூத்த பெத்தேலுக்குள்ள விட்டாங்க? யோசிச்சிருக்கீங்களா? பைபிள் படிக்கும் போது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திச்சீங்களா? இப்ப நகோமி கூட யாரு வந்துட்டா? ரூத் எங்க வந்துட்டா? பெத்தேலுக்கு வந்துட்டா. நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, நகோமி ரூத்தை என்ன செய்தா? கவர்ந்து இழுத்தா. புறாமஞ்சலே, உங்க குடும்ப நபர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால், மற்ற நபர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்களால் அவர்களை கவர்ந்து இழுக்க வேண்டும். உங்களுக்குள்ள பழைய சுபாவமே நீ இருந்தது, கொலையாடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆடிட்டு இருந்தா? என்ன சொன்னேன்? கொலையாடிட்டு இருந்தாலோ, பழைய சுபாவம் மாறாம இருந்தாலும், பழைய காரியங்கள் போகாம இருந்தாலும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க பின்னாடி வரமாட்டாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க பின்னாடி வரமாட்டாங்க. நீங்க மட்டும் வந்து சபையில உட்காந்து கொட்டடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். இல்லைங்க, இது மாறணும். விரும்புறவங்க கையை வைத்துங்க. இல்ல, மாறணும். என்ன பண்ணணும்? மாறணும். இது மாறணும். உங்க வீட்டுல 10 பேரு, 10 பேர்ல 2 பேர் சர்ச்சுக்கு வந்து 8 பேர் உலகத்துல வாழ்ந்து செத்து நரகத்துக்கு போட்டுமா? அந்த முடிவுல இருக்கீங்களா? இல்ல உங்க குடும்பம் மட்டும் வந்து பக்கத்து குடும்பம் நரகத்துக்கு போகட்டும் முடிவுல இருக்கிறீங்களா? ஆனா எஜமான் வேலைக்காரத்துல என்ன சொல்லுகிறான்? நீங்கள் பெருவழியில போய், இன்னும் வயல் எங்க போய், வேலி அருகே போய் ஜனங்களை வருந்தி அழைத்து கொண்டு வாரீர்கள். இதுக்கு என்ன தடையா இருக்கு தெரியுமா? முக்கியமா சுயம். சுயம் சுயம் நல்லா யோசிச்சு பாத்துருங்க. இயேசுநாதர் பிள்ளையும் சுயம் இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கள் நானும் இங்க உட்கார்ந்து இருப்போமா? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருப்போமா?
ஆசீர்வாதமா வாழ்வோமா? நீங்க ரட்சிப்பு வந்திருக்குமா? மோட்சத்துக்கு நம்ம ஆயத்தப்படுவோமா? அவ சுயத்தை முதல் வெறுக்கணும். சுயத்தை வெறுக்கணும். கர்த்தரனை அழைத்திருக்க எத்தனை அமைச்சர போறீங்க? கர்த்தரனை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறாரே. நான் ஆத்தும ஆதாயம் செய்யணுமே. இந்த நகோமி கணவனை இழந்து விட்டார், 2 வாலிப பிள்ளைகளை இழந்து விட்டார். ஆனால் அவள் யாரோடு வருகிறார்? ரூத்தோடு எங்கே வருகிறார்? பெத்தேலுக்கு வருகிறார். அப்படின்னா அந்த ரூத்தை நடத்துறதுக்கு அவளுக்குள்ள எவ்வளவு சுபாவ மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பா. எத்தனை பேர் சுபாவ மாற்றம் அடைய விரும்புறீங்க? எவ்வளோ சேர்ந்து சொல்ல, நான் நகோமியை போல சுபாவ மாற்றம் அடைந்து என் குடும்பத்திலே இருக்கிறவர்களையும் இந்த பட்டணத்திலே இருக்கிறவர்களையும் கவர்ந்து இழுத்து கர்த்தருக்குள்ள நடத்துவேன், சபைக்குள்ள நடத்துவேன். ஆமென். கவனி. ஆனா இந்த பெத்தேல்ல குடி இருக்கிறவங்க ரூத்தை என்ன செய்தார்கள்? புறக்கணிக்கவில்லை. ரூத்தை என்ன செய்தார்கள்? சேர்த்துக் கொண்டார்கள். ரூத்தை சேர்த்துக் கொண்டார்கள். ரூத்தை சேர்த்துக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா? இவங்க ஆமா ரூத் அங்க இருக்கும் போதே இவர்கள் ரூத்தை குறித்து என்ன செய்திருக்கிறாங்க? நல்லா கேள்விப்பட்டிருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கேள்விப்பட்டிருக்காங்க. நல்லா கேள்விப்பட்டிருக்காங்க. இரண்டாவது, தீர்க்க தரிசனம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். இல்லையா? பெத்தேல்ல இருக்கிற பெரிய மனிதன் யாரு? போவாஸ். அவன் தான் பின்னாட்கள்ல யார திருமணம் பண்ணா? ரூத்த. அந்த போவாஸ் ரூத் சந்ததியில இருந்துதான் பின்னாடி யாரு பிறந்தா? உலக ரட்சகர் இயேசு. இதை அவன் சொல்ல. அப்படின்னா அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து உலக ரட்சகர் இயேசு பிறக்க வேண்டும் என்றால் மோபாவை விட்டு ரூத் எங்கே வர வேண்டும்? பெத்தேலுக்கு வர வேண்டும். பெத்தேலிலே வந்து யாரை திருமணம் செய்ய வேண்டும்? போவாசை திருமணம் செய்ய வேண்டும். தீர்க்க தரிசனம். இதை சொல்ல போறீங்க. ரூத் யாரை திருமணம் பண்ணா? சத்தமா சொல்லுங்க. ரூத் யாரை திருமணம் பண்ணா? போவாஸ் யாருக்கு அடையாளமா இருக்கான் தெரியுமா? இன்னைக்கு சத்தமா சொல்லுங்க. போவாஸ் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? ஆமா, இயேசு அடையாளமா இருக்கிறான். ஆமா, அவர் மணவாளன். நீங்க யாரை கல்யாணம் கட்டணும் விரும்புறீங்க? ஆனா இருந்தாலும் பெண்ணான யாரை கல்யாணம் கட்டணும் விரும்புறீங்க? நீங்க நானும் யாரு? மணவாட்டிகள். உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் எங்க நடக்கும்? மத்திய ஆகாயத்துல போய் சேர விரும்புறவங்க கையை வைத்துங்க. நீங்க மட்டும் போனா போதுமா? உங்க கணவர் வர வேணாமா? உங்க மனைவி வர வேணாமா? உங்க பிள்ளைகள் வர வேணாமா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க வர வேணாமா? எனக்கு என்ன பாஸ்டர் கடைசி வாரம் இப்படி போறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஹலோ கவனிக்கிறீங்களா இல்லையா? நீங்க கூட்டு வாங்க, கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவார். ரூத்தை பெத்தேல் சேர்த்துக் கொண்டதே எத்தனை ஆனந்தில போறீங்க? நீ மோவாபிய திரி அப்படின்னு விளக்கி விட்டதா? இல்ல. உன் கணவர் என்ன நிலைமையில இருக்கிற அப்படியே கூட்டு வா. நீ குறைய பார்த்துட்டு இருக்க, கர்த்தர் குறைய பார்க்க மாட்டார். உன் மனைவி என்ன நிலைமையில இருக்கிறாரோ அவளை அப்படியே கூட்டு வா. நீ மனைவிட்ட குறைய பார்க்கிற, கர்த்தர் பார்க்க மாட்டார். உன் பிள்ளைகள் எப்படி பாவத்தில் இருக்கிற பரவாயில்ல, அப்படியே கூட்டு வா. கூட்டு வரல விட்டாத, கர்த்தர் அதை பார்க்க மாட்டார். மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஓ, இந்த பட்டணத்துல இந்த பகுதி ஏரியால இருக்கிறவங்க அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்களா? பிரச்சனையில இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்க, குழியில இருக்கிறாங்களா, இல்ல குழப்பத்துல இருக்கிறாங்களா, பயத்துல இருக்கிறாங்களா, வியாதியில இருக்கிறாங்களா, தரித்திரத்துல இருக்கிறாங்களா? கூட்டு வா. நம்ம அதை பார்க்கிறோம், கர்த்தர் அதை பார்க்க மாட்டார். கர்த்தர் எப்படி அவங்க பார்க்கிறார்? இது என்னுடைய ஆத்துமா. இது ஆத்துல போறீங்க. பெத்தேல் ரூத்தை எப்படி பார்த்தது? ஆமா, இது என்னுடைய, ஆமா என்னுடைய என் நகரத்தார். ஒரு ஆமா சொல்லுங்களேன். அப்ப உங்க வேலை, என் வேலை என்ன? குடும்பத்தார அழைத்து கொண்டு வருவது. இந்த பகுதியில ஏரியால ஜனங்கள் இருக்க அழைத்து கொண்டு வருது. கூப்பிடுறாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, காரணம் சொல்றாங்க, சாக்கு போக்க சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு சாமர்த்தியம் போதாது என்று அர்த்தம். நீங்க இன்னும் ஆவியில வளரலன்னு சொல்லி அர்த்தம். நீங்க இன்னும் வார்த்தையில கட்டப்படலன்னு சொல்லி அர்த்தம். இன்னும் உங்களுக்கு தேவ திட்டமே என்னன்னு புரியலன்னு சொல்லி அர்த்தம்.
புரியுதா? இது 2026 என்ன செய்யக்கூடாது? தொடர கூடாது. காதுள்ளவர்கள் இப்ப இங்க பாருங்க, நம்ம இப்படி போயிட்டு இருக்கோமா? நம்ம அதையும் பேசாம விட்டுறக்கூடாது. இப்படி போய்கிட்டு இருக்கோமா? இப்ப பாரம்பரியம் எப்படி இருக்கும்? கஷ்டமே இல்லை, சங்கடப்படுத்தவே மாட்டாங்க. அவசரம் வரலாம், உட்காரலாம், பஜனை பாடுவாங்க. ஏன்னா பாரம்பரியம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாடுவாங்க? பஜனை பாடுவாங்க. அப்புறம் சேர்ந்து மாத்தி மாத்தி கோரஸ் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆமீன்ற கோரஸ் போடுவாங்க. என்னது? மாத்தி மாத்தி ஆசீர்வாத கோரஸ் போடுவாங்க. அப்படியே வெளியே எப்படி வருவாங்க? அழகா நடந்து வந்து மோசம் போவாங்களா? போயிடலாமா? கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையா நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க வந்தா ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆமா, அப்பம் கிடைக்கும். அங்க அப்பமே இல்ல. அங்க என்ன இல்ல? அப்பம் கிடைக்குதா? அப்ப வார்த்தை கிடைக்குதாங்க? பாரம்பரியத்துல வார்த்தை கிடைக்குதா? யாராலும் சொல்ல முடியுமா தைரியமா? பாரம்பரியத்துல கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குதா? கர்த்தருடைய வசனம் கிடைக்குதா? இது பெத்தே. எத்தனை பேர் ஆபஞ்சல போறீங்க? சத்திய வார்த்தை ஜப வீடு என்னது? பெத்தேல். இங்க என்ன கிடைக்கும்? ஆமா, அப்பம் கிடைக்கும், வார்த்தை கிடைக்கும். நீங்க மட்டும் சாப்பிட்டு கொடுத்தா போதுமா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு கொடுக்க வேணாமா? இங்க இருக்கிறவங்க அவங்க அழைச்சிட்டு வந்து அவங்க சாப்பிட்டு அவங்க கொடுக்க வேணாமா? கொடுக்கணும். ஆசீர்வாதம் நன்மையினால நிரப்பப்பட வேணாமா? தீர்மானம் எடுங்க. 2026 1ஆம் தேதியில என்ன பண்ணுங்க? நடைமுறைக்கு கொண்டு வாங்க. மறந்துடாதீங்க, கவனக்குறைவா இருக்காதீங்க. இது தேவனுடைய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம முடிக்க போறோம். இந்த 2 வசனங்களை வேகமா நான் காட்டிட்டு நான் முடிக்க போறேன். வாசிங்க. மார்க்கு 10:14. இயேசு அதை கண்டு விசனமடைந்து பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படியாப்பட்டவர்களுடையது என்றார். எல்லாம் எழுதிட்டீங்களா? மார்க்கு புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு என்ன கொடுங்கள்? இடம் கொடுங்கள். இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகள் எல்லாம் சபைக்குள்ள நடத்துனீங்களா? இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளை சபையில நடத்துனீங்களா? வாரந்தோறும் நடத்துனீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் ஒரு இடத்துலயும், ஞாயிற்றுக்கிழமை உங்க பிள்ளைகள் வீட்லயும் நீங்க சர்ச்சிலையும், உங்க பிள்ளைகள் வேற இடத்துலயும் நீங்க சர்ச்சிலையும் இருந்தீங்களா? இந்த வருஷத்துல சண்டே கிளாஸ்க்கு நீங்க எத்தனை பிள்ளைகள் நடத்துனீங்க? காதுள்ளவர்கள் என்ன? என் பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஏன் இடையில பேசுறீங்க? எத்தனை பிள்ளைங்க சண்டே கிளாஸ் நடத்துனீங்க? இப்ப இயேசு சொல்றாரு, சொல்றது நான் இல்லைங்க, இயேசு. சிறு பிள்ளைகள் என் இடத்துக்கு வருவது இடம் கொடுங்கள், இடம் கொடுங்க. நீங்க நடத்துறீங்களா தடுக்கிறீங்களா? நீங்க நடத்துனீங்களா தடுத்துக்கிட்டு இருந்தீங்களா? சொல்ல முடியல, ஒத்துக்கிற முடியல, தெரியும், ஆனா சொல்ல முடியல. தடுத்துக்கிட்டு இருந்தோம். உங்க பிள்ளைகளை வரவிடாம தடுத்துக்கிட்டு இருந்தீங்க. பின்ன எப்படி மற்ற பிள்ளைகளை வரவிடுவீங்க? ஆவில நடக்கணும், மாம்சத்துல நடக்கக்கூடாது. பிள்ளை வழியில போக கூடாது. கர்த்தர் வழியில யாரை கொண்டு வரணும்? பிள்ளைய கொண்டு வரணும். பிள்ளையாண்ட நடத்த வேண்டிய வழியில நடத்து. முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாம இருப்பான்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 12 வருஷம் 13 வருஷம், ஆமா 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா இருக்கு. பிள்ளைகள்லாம் 3 வயசு 5 வயசு 4 வயசு இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சு எங்க உட்காரணும்? ஜபத்துல உட்காரணும். எந்திரிக்கல அப்படின்னா மூஞ்சில என்ன ஊத்திடுவான்? எந்திரிக்கல மூஞ்சில தண்ணி ஊத்தி விட்டுருவான். கரெக்டா எங்க பின்னாடி என்ன சொல்ற சர்ச்சுக்கு வரணும். பெருமையா சொல்லுங்க, கர்த்தர் படி தாழ்மையா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா?
உங்கள் பிள்ளைகளை அவருடைய போக்கில விடாதீர்கள். சில பேர் அவங்க பிள்ளைகளை அவங்க போக்கில விட்டு இன்னைக்கு அவங்கள சரி பண்ண முடியாம அவங்களும் பிள்ளைகள் வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கதை என்ன ஆகி போச்சு? ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. என்ன பேசுறாங்க உங்க பிள்ளைகள்? உங்க பிள்ளைகள் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது? ஹலோ, உங்க பிள்ளைகள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருதா? வசனம் வருதா? இல்ல கெட்ட வார்த்தை வருதா? தூஷணமான வார்த்தை வருதா? பாருங்க, பல்ல காட்டாதீங்க, கவனிங்க. கவனிங்க, பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு கவனிங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்க தான், பெற்றோர்கள் தான் உத்தரவாதி. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்தை கொடுக்கிறீங்களோ கொடுக்கலையோ, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க யாரை கொடுக்கணும்? இயேசுவை கொடுக்கணும். எதுவும் ஆவந்தில போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சம்பாரிச்சு வைக்கிறீங்களோ சம்பாரிச்சு வைக்கலையோ, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க யாரை கொடுக்கணும்? இயேசுவை கொடுக்கணும். ஒரு ஆவந்தில சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு என்ன கொடுங்கள்? இடம் கொடு. பார்க்கலாம் அடுத்த வாரத்துல இருந்து நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை சண்டே கிளாஸ் கொண்டு வர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எப்படி கூட்டு வரீங்க, சண்டே கிளாஸ் கூட்டு வரீங்க, சண்டே கிளாஸ் மற்ற பிள்ளைகளை எப்படி கூட்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன். அல்லேலூயா. இது தனியாம பாத்துக்கிறணும். இப்ப நீங்க சிந்திக்கிறீங்களா இல்லையா? இதை தனியா விடக்கூடாது. கவனம், கர்த்தருடைய காரியம் ஏனோ தானே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே கவனமா இருக்கணும். ஆவில விழுப்பார்கள், ஜாக்கிரதையா இருக்கணும். கெச்சிக்கிற சிங்கம் எவனை விழுந்தலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சின்ன பிள்ளைகளை அப்படியே தன் வசப்படுத்தி தன்னுடைய பாதையில கொண்டு போறதுக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. புரியுதா? அதனால உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க, மற்ற பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க, மற்ற பிள்ளைகளை ஆலயத்துக்கு என்ன பண்ணுங்க? அழைத்து கொண்டு வாருங்கள். ஜனங்களை சபைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். என் ஜனங்கள் வந்து என் வீடை நிரப்புவதற்கு அவர்களை வருந்தி என்ன செய்யுங்கள்? அழைத்து கொண்டு வாருங்கள். கரையை கொடுக்கணும். வேலை வேலை வேலை, வீடு வீடு வீடு, அதை மட்டும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை செய்யணும். யார் போவா? என் காரியமா? பாஸ்டர் பாத்துக்கிறாங்க. அதுக்குதான் இருக்காருல்ல பாஸ்டர். என் வேலையை நான் செய்யறேன், உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. கர்த்தர் ஆத்துமாவை மனணுன்னு, ஜனங்களை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும். என் வேலையை நான் செய்யணும், ஏன் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உங்க வேலையை செய்யணும், உங்கள்ட்ட தானே கேட்பாரு, ஏன் கேட்பாரு. புரியுதா உங்களுக்கு? எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்களா? கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமான ஒரு வசனத்தை பார்க்க முடிக்க போற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சில பேர் உம்முன்னு ஆயிட்டீங்களே. சந்தோஷமா இருக்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆமீன் போடுங்களே. சில பேர் கையை உயர்த்தாமே ஆமீன் போட்டதுனாலே நீங்கள் சிலரின் மேலே கோபமா இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் என் மேல் கோபமா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா கர்த்தர் என் மேல கோபப்படக்கூடாது. ஹலோ, அப்போஸ்தலர் 5:14 வாசிங்க. சேர்க்கப்பட்டார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? போங்க பாஸ்டர், ஃபுல்லா எங்களை திட்டிக்கிட்டே இருக்கு. உங்க கூட நீங்க ஆமென் சொல்ல சொல்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்படி இருக்கீங்களா? கேட்டதுக்கு சோதரம். குழந்தைகளா இருக்கக்கூடாது, வளர்ந்த நிலைமையில காட்டணும். எத்தனை பேர் ஆவில வளர விரும்புறீங்க? பக்குவப்பட என்ன பண்ணணும்? பக்குவப்படணும். ஆரம்பத்துல தடுமாற்றங்கள்லாம் இருக்கதாங்க செய்யும், யாரும் விதிவிலக்கு இல்லை. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. வளர்ச்சி வளர விரும்ப கைவிட்டு ராமஜல்ல எப்படி சேர்ந்து சொல்ல, நான் ஆவியிலே வளர விரும்புகிறேன். ஜென்ம சுபாவங்களையும் மாம்ச சுபாவங்களையும் வெறுத்து விட்டு ஆவியிலே வளர விரும்புகிறேன். இந்த இடத்துல என் மேல உங்களுக்கு என்ன வராது? கோபம். உங்களுக்கு கோபம் இல்ல, சந்தோஷம். எத்தனை பேர் என்ன நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? நான் உங்களுக்கு தேவையா இல்லையா? சில பேர் கவனிக்க, நான் உங்களுக்கு தேவையா இல்லையா? சோதரம்.
ஏன்னா நான் பேசுறேன், நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். நான் நான் இல்லைங்க, கர்த்தர் பேசுறாரு. ஆமா இல்லையா? ரைட். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமா என்ன செய்யப்பட்டார்கள்? ஆமா. அடுத்த வருஷம் உங்களை கொண்டு ஆண்டவர் மகி சபை கூடி செய்வார். என்ன கொண்டு சொல்ல கை வைத்துங்க. என்ன கொண்டு நல்ல கை உயர்த்தினீங்கன்னா, உயர்த்தலன்னா கீழே போட்டுருங்க. உயர்த்துல நல்லா உயர்த்துங்க, அரை குறையமா உயர்த்தாதீங்க. புரியுதா? என்னை கொண்டு செய்வார். வராம சொல்லுவாங்க. கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இது செய்தி அல்ல. உங்களுக்கு என்னது? இது செய்தி அல்ல. இது என்னது? தீர்மானம். அப்போ கங்கணம் கட்டிட்டு இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். புரியுதா? அது இது கால சூழ்நிலை அது இதெல்லாம் பார்க்க கூடாது. டார்கெட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள சுவிசேஷம் அறிவித்து கத்துக்குள்ள நடத்தணும். இந்த பட்டணத்துல, இந்த பகுதியில, ஏரியா சந்து பொதுல இருக்கிறவங்களை சந்திச்சு நேரத்தை ஒதுக்கணும். ஒதுக்கி ஆண்டவர் குறிச்சு அவங்களுக்கு சொல்லி, ஆமா அவங்க ஆண்டவர்களை நடத்தணும், சபைக்குள்ள நடத்தணும். இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வரணும்? நல்ல மாற்றம். ரூத்து உடனே நகோமி பின்னாடி என்ன செய்யல? வரல. நகோமி எத்தனை வருஷம் மோவாப்ல இருந்தாலும் அவளை பார்த்து பார்த்து அவளுக்குள்ள இருக்க நல்ல குணம், நல்ல சுபாவம், கீழ்ப்படிதல், அன்பு, விட்டு கொடுக்கிற தன்மை, சகிப்பு, மன்னித்தல், உதவிகரம் எல்லாத்தையும் பார்த்துதான் அவளுக்கு பின்னாடி வர்றதுக்கு துணிந்தாள். ஒரு ஆண்டு சொல்லுவாமா, இவன் பின்னாடி என்ன செய்யலாம்? போகலாம். இவன் நம்மள நல்ல இடத்துக்கு தான் என்ன செய்வா? கொண்டு போவா. எதை போய் தைரியமா சொல்ல போறீங்க? நகோமி பின்னாடி போகலாம். நகோமி சரியான இடத்துக்கு என்ன செய்வா? கூட்டு போவா. கூட்டு போனா இல்லையா? கூட்டு போனதுனால ரூத்துக்கு என்ன லாபம் கிடைச்சது? ரூத்துக்கு யாரு கிடைச்சா? கணவரா யாரு கிடைச்சா? போவாஸ். நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன். போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொண்டார். போவாசுக்கு ரூத்துக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். பல சந்ததி. அந்த சந்ததியில பின்னாடி ஈசாய். ஈசாய்க்கு பிறந்தது யாரு? தாவீது. தாவீது சந்ததியில பிறந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அமைஞ்சல போறீங்க. அதனால நீங்க சொல்லணும், உங்களை சரியான இடத்துக்கு கூட்டு போற. ஒரு அமைஞ்சல சரியான நபர்கிட்ட கூட்டு போற. சரியான நபர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. உங்களை சரியான இடத்துக்கு கூட்டு போறேன். எங்க? சபைக்கு கூட்டு போறேன். ஆமா பாருங்க, சமாரியன் குத்தீராய் போடப்பட்டவனை அவன் காயம் கட்டி அவனுடைய கழுதை மேல் ஏற்றி சத்திரத்துல கொண்டு போய் விட்டான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இல்லை என்றால் ஜனங்கள் நரகத்துக்கு போவார்கள். பரவாயில்லை என்று நீங்கள் இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பா கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பதிலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. உலகம் ஒரு மாயை, உலக காரியங்கள் ஒரு மாயை. அதை வெறுத்து விடு, கர்த்தரை நோக்கி பாரு. அழிந்து போகிற ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். அந்த பரிதபிப்பு உனக்குள்ள எனக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஒருவேளை நகோமி ரூத் அங்கே விட்டுட்டு போயிருந்தா ரூத்தோட வாழ்க்கை பாதியில முடிஞ்சு போயிருக்கும், இல்ல வேற மாதிரி போயிருக்கும். ஆனா நகோமி ரூத்தை பெத்தேலுக்கு அழைத்து கொண்டு வந்ததுனாலே ரூத்து பின் நாட்களில பெத்தேலை அலங்கரித்து விட்டார். ஒரு ஆறு ஜனங்களே, புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் ஆத்மாதாயம் செய்வீங்க? அவ கையை உயர்த்துங்க. தீர்மானம் எடுக்கிறவங்க 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு ஜனங்களே. ஆமா, அப்பா சொல்லுகிறார், எஜமானன் இயேசு என்ற எஜமானன் வேலைக்காரனா இருக்கிற உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் வீடு நிரம்பும்படியாக ஜனங்களை பரிந்து அழைத்து கொண்டு வா. எத்தனை ஆரம்பிச்சிட போறீங்க? எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க, எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க. நான் எஜமானன், இயேசுவினுடைய வீடு, சத்திய வார்த்தை ஜெப வீடு நிரம்பும்படி என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவர்களையும் இந்த பட்டணத்துல இருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு வருவேன் வருவேன் வருவேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.